காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு அட்வொகேட், சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க போறோம். லா படிக்கிறவங்க, சட்ட கல்வி, சட்ட தொழில், இப்போ லா படிக்கிறவங்க இப்போ இப்போதான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க வந்துட்டு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, எதை செலக்ட் பண்ணி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா வந்து இப்போ படிக்க போகிற மாணவர்களுக்கு சட்டம் படிக்கணும்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். படிக்க போகிற மாணவர்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதான் மேடம், இப்போ சட்டக்கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ அதிகமான வாய்ப்புகள் அதுக்கு இருக்குது. இன்ஜினியரிங், மெடிசன், அப்புறம் வந்து ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், எல்லா டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் சொன்னால், என்னென்ன கல்வி வழிகள் நீங்கள் சொன்னாலும் எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்போ வந்து சட்டக்கல்விக்கு அதிகமான வாய்ப்பு எனக்கு இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் விருப்பப்பட்டு சட்டக்கல்வியோட மவுஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. என்ன டிகிரி படிச்சாலும் பின்னாடி பிஎல் போட்டுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ சட்டக்கல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது. அந்த காலம் மாதிரி கிடையாது, பிஏ பிஎல்லாம் கிடையாது. இப்போ சட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 20க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரிகள் இருக்கு. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மாவட்டத்துலையுமே இப்போ சட்டக்கல்லூரி வந்துருச்சு. அடுத்து இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் 90% அபோவ் வாங்கிட்டீங்க, 10th 90% அபோவ் வாங்கிட்டீங்க, 11th 90% அபோவ் வாங்கிட்டீங்கன்னா அந்த மார்க் 10th 11th எடுக்க போகிறதில்ல. பட் 12th 90%, 95% அபோவ் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் கூட 95% அபோவ் வாங்கிட்டீங்க கட் ஆஃப் மார்க்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டக்கல்லூரியில் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அடையாறில் ஆஃபீஸ் இருக்குது, தரமணியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இருக்குது. நான் கூட அங்கே தான் படித்தேன். ஆந்திராலையும் இருக்குல்ல ஒரு ஆந்திரா லா காலேஜஸ்லாம் வேண்டாம், கர்நாடகா அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம தமிழ்நாடு நேஷனல் லெவலில் நம்ம பேசுவோம். நல்ல தரம் வாய்ந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில், அதுக்கடுத்து வந்து நம்முடைய இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டமால அங்கீகரிக்கப்பட்ட, அரசால், மத்திய அரசு, மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டக்கல்லூரிகளை பற்றி நம்ம பேசுவோம். கண்டிப்பா அதுதான் வந்து அதுக்கு போனால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இளைஞர்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா வந்து தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லான்னு இருக்குது, சீர்மிகு சட்டப்பள்ளின்னு இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் படிப்புன்னு சொல்லுவாங்க, பன்மமை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹானர்ஸ்னா பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ், பிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ்னு 5 ஆண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட சட்டப்படிப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி படிச்சு தான் திரும்ப லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பிஏ படிச்சுட்டு அப்புறம் வந்து பிஎல் படி 6 வருஷம் ஆகும். இப்போ இன்டெகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி 5 வருஷ கோர்ஸாகவே ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோமேக்ஸ் படித்தாலும் சரி, நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் வந்து 11th 12th பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் குரூப், சயின்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ் எந்த குரூப் நீங்கள் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து இருக்குல்ல சப்ஜெக்ட்ஸ் 12th, அதில் வந்து நீங்கள் 95% அபோவ் கட் ஆஃப் மார்க் வாங்கிட்டீங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் சீட் கிடைக்கும். அதுவும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் வந்து ஏஷியாலே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லா ஸ்கூல். அங்கே தான் நான் படித்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு லா ஸ்கூல், டாப் 10 அது ஒன் ஆஃப் த லா ஸ்கூல். அப்போ தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் லா ஸ்கூல் அதுதான், சிறந்த லா ஸ்கூல் அதுதான். நீங்கள் லா படிக்கணும்னா அந்த சட்டப்பள்ளிக்கு நீங்கள் போனால் தான் சரிப்பட்டு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கல்ல, பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் எல்லாமே போகலாம். காமர்ஸ் குரூப் பார்த்தும் பார்த்தீங்கன்னா பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் எடுத்து படிக்கணும். பயோமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ, பிஏ இதுக்கெல்லாம் போகலாம், பிசிஏலாம் போகலாம், பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ்க்கு. இப்போ அது படிச்சு முடிச்சிங்கன்னா நீங்கள் இப்படி இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்து சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் எந்தெந்த காலேஜஸ்னு. அப்புறம் நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 16க்கும் மேற்பட்ட தேசிய சட்ட பல்கலைக்கழகம் இருக்குது. நேஷனல் லா ஸ்கூல் சொல்லுவாங்க, தேசிய சட்ட பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது தேசிய சட்டப்பள்ளின்னு சொல்லி, திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் கிட்ட இருக்குது, அந்த ரங்கநாதர் கோயிலுக்கு அந்த ஏரியாவில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டக்கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடுல வந்து நம்ம தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லாம் தேவை கிடையாது, 12th மார்க் வச்சே போயிடலாம். அங்கேயே கிளாட் கன்சிடர் பண்ணுவாங்க, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு தனியாக அட்மிஷன் போடுவாங்க. அதுவும் 5 years கோர்ஸ். அங்கே பிஏ பிஎல் மட்டும் தான் இருக்கும், ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்காது. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, இப்போ கவர்மெண்ட் லா காலேஜ் 20 இருக்குன்னு நான் சொன்னேன், 20க்கும் மேற்பட்ட காலேஜஸ் இருக்குது, எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் படிக்க விரும்புகிறவங்க அங்கங்கே படிச்சுக்கலாம். சென்னையில் வந்து படிக்க விரும்புகிறவங்க சீர்மிகு சட்டப்பள்ளி, சென்னை லா காலேஜ்னு ஒரு தனி லா காலேஜ் இருக்குது, பட்டறை பெரும்புதூர்லையும் ரெண்டு இடத்துல இருக்குது, புதூர் அந்த ஒரு இடம் சம்திங். ஸோ இந்த 2 இடங்கள் இருக்குது. இப்போ பிராட்வேல இந்த காலேஜ் வந்து 2ஆக பிரித்து போட்டாங்க. இப்போ பிராட்வேல இல்லை சென்னை லா காலேஜ். அப்போ நீங்கள் வந்து இந்த காலேஜஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க எய்ம் பண்ணலாம். நேஷனல் லெவலில் நான் போய் படிக்கணும், இன்னும் வந்து நான் வந்து தேசிய லெவலில் போய் படிக்கணும்னா நேஷனல் லா ஸ்கூல்லாம் சொன்னேன்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெங்களூரு, அப்புறம் ஹைதராபாத் நல்சார் சொல்லுவாங்க, நல்சார், அப்புறம் வந்து பெங்களூரில் வந்து என்எல்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நேஷனல் லா ஸ்கூல் டெல்லி இருக்குது, நேஷனல் லா ஸ்கூல் கல்கத்தா இருக்குது, என்யூஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லா காலேஜஸ் நேஷனல் லா ஸ்கூல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து நூவல்ஸ் கொச்சினில் கேரளாவில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி நேஷனல் லா ஸ்கூல் ட்ரை பண்ணலாம். இந்த நேஷனல் லா ஸ்கூல் போனோம்னா நீங்கள் வந்து
கிளாட்டு, எல்சாட்டு, எய்லட்ஸ் இந்த 3 எக்ஸாம் நீங்கள் எழுதணும். இந்த 3 எக்ஸாம் நீங்கள் எழுதி அதில் நல்லா மெரிட்டோரியஸ், அது 95% நீங்கள் வாங்கினா தான் ரிசர்வேஷன் பிரகாரம் உங்களுக்கு சீட் கிடைக்கும். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் நம்ம 69% இடஒதுக்கீடு வச்சு தான் கவர்மெண்ட் லா காலேஜ், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லை தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சீட் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதா? இப்போ வந்து லா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய அப்புறம் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கலாம், LLM படிக்கலாம். அதுவும் கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது, TNDLU தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, சீர்மிகு சட்டப்பள்ளி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா இருக்குது, நேஷனல் லா ஸ்கூல் இருக்குது. அடுத்து PhD படிக்கலாம். அப்புறம் நீங்கள் ப்ரொஃபஸர் ஆகலாம். UGC நெட் எக்ஸாம் லால் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டரேட் வாங்கிட்டு நீங்கள் ப்ரொஃபஸர் ஆயிடலாம். இப்போ UGC நெட் எக்ஸாம் எழுதினா தான் PhD பண்ண முடியும். இப்போ டாக்டரேட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஸர் ஆயிடலாம், லா ப்ரொஃபஸர் ஆயிடலாம். லீகல் எஜுகேஷன் முடிச்சுட்டாங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? அதான் இப்போ சட்ட கல்வியை முடிச்சிட்டாங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த UG, PG, PhD அகாடமிக்ஸ் போக விரும்புறவங்க UGC நெட்டு கிராக் பண்ணலாம், TN செட்டு கிராக் பண்ணிட்டு PhD முடிச்சுட்டு நேராக வந்து அவங்க என்ன பண்ணலாம், ப்ரொஃபஸராக போயிடலாம். அப்போ நான் வந்து ஆசிரியர் பணிக்கு போக விரும்பல, நான் வந்து சமூக பணிக்கு வரணும், நான் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கணும், இந்த மாதிரி விரும்புறவங்க லா படிச்சா உங்களுக்கு பாலிடிக்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து அரசியல்வாதி, MLA, MP, அப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவுல பிரதமர், நாடாளுமன்றவாதிகள், மோஸ்ட் ஆஃப் தி MLAs எல்லாருமே BL தான் முடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க லா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா மட்டத்திலுமே வாய்ப்பு இருக்குது. சட்டத்துறையில மட்டும் இல்ல, பொது வாழ்க்கை, அரசியல் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மாபெரும் ஆளுமைகள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், இந்தியாவோட பிரதமர்கள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா லா கிராஜுவேட் தான். ஜவஹர்லால் நேருவா இருக்கலாம், காந்தியா இருக்கலாம், ஆப்ரஹாம் லிங்கனா இருக்கலாம். உலக தலைவர்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா லா கிராஜுவேட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க தான் இருப்பாங்க அந்த ஃபீல்ட்ல. அப்ப இந்த மாதிரி லால வேற என்ன உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னா, நீங்க வந்து நீதிபதி ஆகலாம். நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீசஸ் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் வைப்பாங்க, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம். சோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்க இமிடியேட்டா நீங்க லா 5 இயர்ஸ் முடிச்ச உடனே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் கிராக் பண்ணீங்கன்னா நீங்க ஜட்ஜ் ஆயிருவீங்க. சிவில் ஜட்ஜ், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ள போறவங்க நீங்க. அப்புறம் இயர் பை இயர் எலிவேஷன் ஆகி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அப்புறம் அப்படியே எலிவேஷன்ல நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிருவீங்க. அப்புறம் நீங்க டைரக்டா வந்து 10 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆயிடலாம். அதுக்கடுத்து வந்து அப்புறம் நீங்க பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸஸ், உங்களோட மெரிட்ஸ், உங்களோட பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலியமா உங்க ஸ்கில்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி, உங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி உங்களை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக லீட் பண்ணுவாங்க டெல்லியில. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து நீதிபதியாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்க கார்பரேட் கம்பெனிஸ்க்கு போகலாம், அதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. கார்பரேட் வேர்ல்டில் நிறைய வாய்ப்பு இருக்குது. பல லட்சங்கள் சம்பளத்தோடு நல்ல வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்க்கையில் நீங்க ஈடுபடலாம், அரசியல் ஈடுபடலாம். இப்போ 5 இயர்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு இவங்க ஒரு லா அண்ட் கான்வெகேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு தனிநபர் யாருமே இல்ல, இந்த கேஸை நான் எடுத்து நடத்துறேன்னு சொல்லி போய் முன்னாடி நீங்க ஜூனியர்ஷிப் போகணும். நீங்க ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஜூனியர்ஷிப் போகணும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஜூனியர்ஷிப் நல்லா நீங்க எக்ஸ்போஷர் ஆயிட்டு ஒரு சீனியர் கீழ போய் கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டைஃபன்லாம் கொடுத்துட்டாங்க, மாசம் 20,000 10,000 ஸ்டைஃபன் கொடுத்துட்டாங்க. நீங்க ப்ராப்பரா ஜூனியரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து இண்டிபெண்டன்ட் பிராக்டிஸ் போய்க்கலாம். அப்புறம் சீனியர் அட்வொகேட் டெசிக்னேஷன் வாங்கலாம். நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுல. ஓகே, இதுல ப்ராசஸ் இருக்கு. எப்பவுமே முடிச்சிட்டு ஜூனியருக்கு போயிரணும். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எக்ஸாம் இருக்குது, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு லால வந்துச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது நம்ம லா எடுத்து படிச்சா லாயர் ஆயிரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி மைண்ட் இருக்காது. ஒரு லாயருக்கு நம்ம 5 இயர்ஸ் முடிச்சிட்டோம்னா ஒரு சீனியர் கிட்ட நம்ம வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு போகணும். 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் போகணும். போனாதான் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும். இப்போ அப்படி போறவங்களுக்கு வந்து ஐ மீன் சம்பளம் மாதிரி பணம் கொடுக்கணும். இப்போ வந்து பார் கவுன்சில் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்துட்டாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மென்ட் கொடுத்து ரூல் கொண்டு வந்துட்டாங்க. கன்ஃபார்ம் வந்து நீங்க ஸ்டைஃபன் வந்து ஒரு 10 to 20,000 கொடுத்தாதான் ஜூனியரோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படி ஸ்ட்ரிக்ட்டா கொடுத்துட்டாங்க. அதனால அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ இதை முடிச்சிட்டு அவங்க UPSC எக்ஸாம்க்குலாம் வந்து ப்ரிப்பேர் ஆகலாமா, படிக்கலாமா? கண்டிப்பா. லாக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி ப்ரிஃபரன்ஸ் இருக்கு UPSCல. இப்போ நீங்க IAS, IPS, IFS எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க லீகல் எஜுகேஷன் முடிச்சுட்டு நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தனி ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்க ஈஸியா வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். IAS, IPS, IFS எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பாலிட்டி, லா, கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 வருஷத்துலயே அவங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா படிச்சிருவாங்க. ஒரு பேஸ் இருக்கும். அப்ப அந்த பேஸ் வச்சு ஈஸியா நீங்க படிச்சிடலாம். அப்ப நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து 30-35 வயசு உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்க பொறுமையா நீங்க குரூப் 1 எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். TNPSC குரூப் 1, குரூப் 2 லா ஆஃபீஸர் இருக்குது, குரூப் 2 லா ஆஃபீஸர் தனியா போஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு 35 வயசு ஒருத்தவங்களுக்கு ஆயிடுச்சுப்பா, நான் வந்து இப்ப லா படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கலாமா? படிக்கலாம். லா எப்பனாலும் நீங்க படிக்கலாம். லா வந்து வாழ்நாள் முழுக்க நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், யாரும் தடுக்க போறது இல்ல. லீகல் ப்ரொஃபஷன்ல வழக்கறிஞரா நீங்க இருக்கும்போது நிறைய சம்பாதிக்கலாம். நீதிபதியான மாச சம்பளம் வரும், அரசு சம்பளம் வரும். ஆனா நீங்க வழக்கறிஞரா இருக்கும்போது நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய வழக்குகளை கையாள முடியும். அது அந்த வாழ்க்கை நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ அதை நான் உணர்ந்தனால நான் சொல்றேன். அதுக்கடுத்து நீங்க உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆகலாம். AOR எக்ஸாம் எழுதிங்கன்னா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து சட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் போகலாம், சர்வதேச நீதிமன்றம் போகலாம். இப்போ நீங்க அமெரிக்கா போனீங்கன்னா அங்க மாஸ்டர்ஸ் முடிச்சீங்கன்னா வெளிநாடுகள் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சட்டம் முடிச்சுட்டு வெளிநாட்டில் போய் அங்க நீங்க வந்து மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு அங்க வந்து ஜூரிஸ் டாக்டரேட் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஜூரிஸ் டாக்டரேட்னா PhD, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய PhD. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நியூயார்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து அமெரிக்கா போயிட்டு நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சிங்கனாலே நீங்கள் உடனடியாக வந்து நீங்கள் அங்கே பார் எக்ஸாம் எழுதலாம். நியூயார்க் பார் எக்ஸாம். அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் இருக்குல்ல, வாஷிங்டன், சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ், இங்கே இருக்கக்கூடிய மாகாணங்கள் இருக்கக்கூடிய லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து நீங்கள் CPA ப்ரோக்ராம் பண்ணலாம், சார்ட்டர் அக்கௌண்டன்ட் ஆகலாம்,
பலதரப்பட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் நீங்க ஆடா படிச்சுக்கலாம், நீங்க MBA என்ன சொல்றத பார்த்தா எல்லா BA துறையிலுமே படிச்சா connect நீ எல்லா துறையிலுமே கனெக்டா இருக்கலாம், அரசியல் முதற்கொண்டு எல்லா துறையிலுமே நீ கனெக்டா இருக்கலாம். தயவு செய்து வந்து அனைவரும் மாணவர்கள், இன்று இளைய சமுதாயம் தயவு செய்து வந்து மெடிசன், இன்ஜினியரிங் அப்படி போகாம லீகல் ப்ரொஃபஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி லா ப்ரொஃபஷனுக்குள்ள வரணும். ஏன்னா வந்து இது எல்லாத்துலயுமே கனெக்ட் இருக்குது. பிசினஸ் பண்ணலாம், நீங்க தொழில் பண்ணலாம், நீங்க பிசினஸ் லா படிக்கலாம், IPR படிக்கலாம், கார்பரேட் படிக்கலாம், ஹியூமன் ரைட்ஸ் படிக்கலாம், இன்டர்நேஷனல் லா இருக்கு, சர்வதேச சட்டம் படிக்கலாம், ஹியூமன் ரைட்ஸ் படிக்கலாம், நீங்க என்விரான்மெண்டல் லா படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இப்போ சைபர் லாலாம் வந்துருச்சு. சைபர் கம்ப்யூட்டர், சைபர் கிரைம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லா வந்து புகுந்து போகாத ஏரியாவே கிடையாது. அப்ப இன்னைக்கு எல்லாத்துலயுமே இருக்கனால நீங்க மெடிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் வந்துருச்சு, மெடிக்கல் லாக்கும் கனெக்ட் வந்துருச்சு. அப்ப நீங்க லா படிச்சீங்கன்னா நீங்க எந்த துறைக்குள்ளேயும் போய் நீங்க சாதிக்கலாம், பெரிய உயரத்துக்கு வரலாம். கண்டிப்பா. சட்ட கல்வி பத்தியும் சட்ட தொழில் பத்தியும் சட்ட கல்வி எப்படி படிக்கணும், இதை படிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணலாம், இதை படிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஆகலாம், என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, அவங்களுக்கு சம்பளம் வரைக்கும் ஜூனியர்ஸுக்கு சம்பளம் வரைக்கும் கொடுக்க சொல்லி பார் கவுன்சில்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற நிறைய டீடைல்ஸ் வந்து இன்றைய மாணவர்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி கேஸ்ட்ரோ. நன்றி மேடம்.